ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தது தொடர்பாக பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு. ஆர்சிபி நிர்வாகம், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர், கர்நாடக மாநில கிரிக்கெட் வாரியம் மீது வழக்கு பதிவு. வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியை தற்போது நடத்த வேண்டாம் என காவல்துறை ஆலோசனை வழங்கியும் கேட்கவில்லை என எஃப்ஐஆரில் தகவல். முன் அனுமதி பெறாமலேயே வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு அனுமதி இலவசம் என அறிவிப்பு வெளியிட்டதாகவும் எஃப்ஐஆரில் பதிவு. பெங்களூரு கோர சம்பவம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் ஜெகதீஷ் தலைமையிலான குழு நீதி விசாரணை. பாதுகாப்பு குறைபாடு இருப்பது தெரிய வந்துள்ளதாக ஆட்சியர் ஜெகதீஷ் தகவல். பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடக உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. இவ்வளவு கூட்டம் வரும்போது முறையான நெறிமுறைகளை ஏன் கடைபிடிக்கவில்லை என நீதிபதி சாடல். ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் சுமார் 60,000 பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2.5 லட்சம் பேர் பங்கேற்றதாக அரசு தரப்பில் விளக்கம். அனுமதி இலவசம் என அறிவிக்கப்பட்டதால் எதிர்பார்த்ததை விட அதிக கூட்டம் வந்ததாகவும் பதில். பெங்களூரு கூட்ட நெரிசல் குறித்து வரும் 10ஆம் தேதி அறிக்கை அளிக்க மாநில அரசுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. அனைத்து உயிரிழப்புகளும் மைதானத்தின் நுழைவு வாயிலில் மட்டுமே நடந்ததா, மைதானத்தில் உள்ள அனைத்து கேட்டுகளும் திறந்திருந்ததா என பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ள நீதிமன்றம். பெங்களூரு துயர சம்பவம் தொடர்பாக காவல் ஆணையர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் சஸ்பெண்ட். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா நடவடிக்கை. பெங்களூரு கோர சம்பவம் தொடர்பாக விசாரிக்க ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைப்பு. ஓய்வு பெற்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாக சித்தராமையா அறிவிப்பு. பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆர்சிபி அணி நிர்வாகம் சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. காயமடைந்தவர்களுக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என உறுதி. பெங்களூரு துயர சம்பவம் குறித்து இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் வேதனை. தனக்கு எப்போதுமே ரோட் ஷோக்களில் விருப்பம் இருந்தது இல்லை என்றும் கருத்து. பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த காமாட்சி என்ற பெண்ணின் உடல் சொந்த ஊரான உடுமலையில் தகனம். காமாட்சியின் உடலுக்கு உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி. புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போலீசார் லத்தி வைத்திருக்க உத்தரவு. பெங்களூரு கூட்ட நெரிசல் சம்பவம் எதிரொலியாக டிஐஜி சத்யசுந்தரம் அதிரடி நடவடிக்கை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பின் இன்று ஜம்மு காஷ்மீருக்கு செல்கிறார் பிரதமர் மோடி. உலகிலேயே உயரமான ரயில்வே பாலமான செனாஃப் பாலத்தை திறந்து வைக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் 32 இடங்களில் ஒரே நேரத்தில் NIA சோதனை. பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத அமைப்புகளின் சதி திட்டங்களை தடுக்கும் நோக்கில் நடவடிக்கை. தமிழகத்தில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல். திமுக, அதிமுக உறுப்பினர்கள் மற்றும் கமல்ஹாசன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்ட சம்பளம் 319 ரூபாயில் இருந்து 336 ரூபாயாக அதிகரிப்பு. முதற்கட்டமாக 920 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியது மத்திய அரசு.
சுற்றுச்சூழலை பாதுகாக்க வெளியிடங்களுக்கு தண்ணீர் பாட்டில் துணிப்பையுடன் செல்லுங்கள். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் தின விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி சந்திப்பு. கடந்த மாதம் நடந்த சித்திரை முழு நிலவு மாநாட்டிற்கு பின் இருவரும் சந்தித்த நிலையில் பாமகவினர் வரவேற்பு. பாமக நிறுவனர் ராமதாசுடன் அதிமுக மூத்த நிர்வாகி சைதை துரைசாமி, ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பு. அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக இடம்பெறுவதை உறுதி செய்யும் நோக்கத்தோடு சந்திப்பு நடந்ததாக தகவல். நண்பர் என்ற முறையில் ராமதாஸை சந்திக்க வந்ததாக ஆடிட்டர் குருமூர்த்தி விளக்கம். ராமதாஸை அன்புமணி சந்திக்க வந்தாரா என்பது தனக்கு தெரியாது என்றும் பேட்டி. கூட்டணியில் இணைய விஜய்க்கு ஏற்கனவே அழைப்பு விடுத்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கருத்து. இனிமேல் தான் பதில் வரும் என நினைப்பதாக பேட்டி. விஜய் குறித்து தான் பேசியது தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விளக்கம். சினிமா கதாநாயகர்கள் குறித்த பெண்களின் அநாகரிகமான கருத்துக்கள் மற்றும் செயல்கள் ஏற்புடையதல்ல என பதில். சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 2வது நாளாக மக்கள் பரிதவிப்பு. வெளியூர்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லாததால் விடிய விடிய காத்திருந்த அவலம். லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டிய 21,29,00,000 கடனை 30% வட்டியுடன் வழங்க வேண்டும். நடிகர் விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முதல் முறையாக பிரான்சுக்கு வெளியே இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது ரஃபேல் போர் விமானங்கள். ரஃபேல் விமான பாகங்களை தயாரிக்க டாடா நிறுவனத்துடன் கைகோர்த்த பிரான்சின் டாசால்ட் நிறுவனம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், எலான் மஸ்க் இடையே வலுக்கும் மோதல். மஸ்குடனான ஒப்பந்தங்கள், மானியங்களை ரத்து செய்வதன் மூலம் அரசு நிதியை சேமிக்க முடியும் என ட்ரம்ப் பதிவு. டிராகன் விண்கலன்கள் தொடர்பான செயல்பாடுகளை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நிறுத்திக் கொள்ளும் என மஸ்க் அதிரடி அறிவிப்பு. தனது பெயர், குடும்பம் மற்றும் தயாரிப்பு நிறுவன பெயரை இப்ராஹிம் அக்தர் என்பவர் தவறாக பயன்படுத்துவதாக நடிகை அக்ஷரா ஹாசன் பரபரப்பு அறிக்கை. அனைவரும் விழிப்புடன் இருக்குமாறும் சம்பந்தப்பட்ட நபருடன் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். டிஎன்பிஎல் தொடரின் முதலாவது லீக் போட்டியில் திண்டுக்கல் அணி வெற்றி. 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கோவை அணியை வீழ்த்தி அசத்தல். டிஎன்பிஎல் தொடரில் இன்று சேப்பாக், சூப்பர் கில்லீஸ் மற்றும் திருப்பூர் அணிகள் மோதல். கோவை மைதானத்தில் இரவு 7:15 மணிக்கு போட்டி ஆரம்பம். நார்வே செஸ் தொடரின் 9வது சுற்றில் உலக சாம்பியன் குகேஷ் வெற்றி. சீன வீரர் வே ஈயை வீழ்த்தினார் குகேஷ். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 9,130 ரூபாய்க்கும் சவரன் 73,040 ரூபாய்க்கும் விற்பனை. ஜேஇஇ தேர்வில் தேர்ச்சி பெற்று சென்னை ஐஐடியில் உயர்கல்வி பயில தகுதி பெற்றுள்ள பழங்குடி மாணவி ராஜேஸ்வரிக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து. தந்தையை இழந்தாலும் அவர் கனவை தன் நெஞ்சில் சுமந்து நனவாக்கி இருப்பதாக புகழாரம். மாணவியின் உயர்கல்வி செலவை அரசே ஏற்கும் எனவும் அறிவிப்பு.
கன்னட மொழி குறித்து கமல்ஹாசன் பேசியதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. தமிழ் மீது உள்ள பற்றே காரணம் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பேட்டி. முன்னாள் IAS அதிகாரி சகாயத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு. மதுரை விக்கிரமங்கலம் காவல் நிலைய வழக்கில் சாட்சி சொல்ல சென்னை சிட்டி சிவில் கோர்ட் வளாகத்திற்கு இன்று வருகிறார் சகாயம். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள கொரோனா சிறப்பு வார்டு. நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நிகழ்நேர தரவுகளை இனி வானிலைத்துறை அதிகாரிகள் மட்டுமே பார்க்க முடியும், பொதுமக்கள் பயன்படுத்த முடியாது என RTI கேள்விக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் பதில். கொச்சி அருகே 2 வாரங்களுக்கு முன் கடலில் மூழ்கிய லைபீரிய கப்பலில் இருந்த பொருட்களின் விவரங்களை வெளியிட்டுள்ள கேரள அரசு. 13 கொள்கலன்களில் கால்சியம் கார்பைடு என்ற வேதிப்பொருளும் 60 கொள்கலன்களில் பிளாஸ்டிக் பொருட்களும் இருந்ததாக விளக்கம். கோயில் திருவிழாக்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்களில் கூட்டம் அலைமோதுவது நாகரீக சமூகத்திற்கு அடையாளம் அல்ல என அமைச்சர் மனோ தங்கராஜ் கருத்து. பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க முயற்சித்து வருவதாகவும் பேட்டி. ஈரோடு அதிமுக நிர்வாகியும் பிரபல தொழிலதிபருமான ஆற்றல் அசோக் குமார் மீது வழக்கு பதிவு. பண மோசடி செய்ததாக தனியார் பள்ளி நிர்வாக இயக்குனர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை. சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிக்கம்பத்தை அகற்றும் போது அம்பேத்கர் உருவ சிலை உடைக்கப்பட்டதால் பரபரப்பு. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க விசிகவினர் வலியுறுத்தல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மிஸ் சென்னை பட்டம் வென்ற சாதனை பெண் மர்ம மரணம். பெண் வீட்டார் அளித்த புகாரின் பேரில் கணவரை கைது செய்து போலீசார் விசாரணை. மதுரை கோட்ட ரயில்வே 1245 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி சாதனை. 69வது ரயில் வார விழாவில் கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீவத்சவா தகவல். சுவாமிமலை முருகன் கோயிலில் முதல் முறையாக தானியங்கி மின் தூக்கி அமைக்கும் பணி செப்டம்பர் மாதத்திற்குள் பக்தர்களின் பயன்பாட்டிற்கு வரும் என அமைச்சர் சேகர் பாபு தகவல். சென்னையில் 2020ஆம் ஆண்டுக்கு பின் 357 BS4 வாகனங்கள் விதிகளை மீறி பதிவு. முன்னாள் RTO ஒப்பந்த ஊழியர் மற்றும் உடந்தையாக இருந்த RTO அலுவலர்கள் மீது வழக்கு பதிவு. திண்டுக்கல் மாவட்டம் அஞ்சுக்குழிப்பட்டி சுங்கச்சாவடியை திறக்க பொதுமக்கள் எதிர்ப்பு. ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. சென்னை பெசன்ட் நகரில் 2 மாத குழந்தைக்கு ஹெவி டோஸ் மருந்து வழங்கிய மருந்தகம். உயிருக்கு ஆபத்தான நிலையில் குழந்தை மருத்துவமனையில் அனுமதி. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே கட்டுப்பாட்டை இழந்து வயல்வெளிக்குள் புகுந்த அரசு பேருந்து. பெண் பயணி ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயம். கன்னியாகுமரி அருகே நகைக்காக 4 வயது சிறுவனை கொன்று சடலத்தை பீரோவில் மறைத்து வைத்த வழக்கு. குற்றவாளி ஃபாத்திமாவுக்கு ஆயுள் தண்டனை. உடந்தையாக இருந்த கணவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு. சென்னையில் மோசடி வழக்கில் அதிமுக பிரமுகருக்கு உடந்தையாக செயல்பட்டதாக SI கைது. ஏற்கனவே காவலர் ஒருவர் கைதான நிலையில் தற்போது கோவையைச் சேர்ந்த காவல் உதவி ஆய்வாளர் மணிதுரையை கைது செய்த நுங்கம்பாக்கம் போலீசார். திருச்சி
கிளிநொச்சியில் போலி ஆவணங்கள் மூலம் சுய உதவிக்குழு கடன் வழங்கி 4 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மேலாளர், சுய உதவிக்குழு செயலாளர் ஆகியோருக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு. சென்னைக்கு ரயில் மூலம் கடத்தி வரப்பட்ட 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 700 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல். கைத்துப்பாக்கியுடன் சிக்கிய பெண்ணிடம் தனிப்படை போலீசார் தொடர் விசாரணை. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் டெஸ்ட் தொடருக்கு டெண்டுல்கர் ஆண்டர்சன் டிராபி டெஸ்ட் தொடர் என புதிய பெயர். பட்டோடி டிராபியின் பெயர் மாற்றப்பட்டு கிரிக்கெட் ஜாம்பவான்கள் சச்சின் டெண்டுல்கர், ஜேம்ஸ் ஆண்டர்சன் கௌரவிப்பு.